சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. அதாவது இந்த தேதியில் ரூபாய் 1000 உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்போது வரும் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வீடியோவை முழுமையாக கேளுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்படுபவர்களுக்கு எப்போது ரூபாய் 1000 வரும் என்ற அப்டேட் வெளியாகும் தேதியை தெரிந்து கொள்ளுங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் இப்போது 1,14,00,000 பெண்கள் பயனாளிகளாக இருக்கும் நிலையில் விரைவில் இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளன. அதற்காக தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை அரசு கொடுத்து வருகிறது. இதில் இதுவரை இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இல்லாத பெண்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். அந்த வகையில் இப்போது முதல் கட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிறைவடைகிறது. 2ஆம் கட்டம் தொடங்கிவிட்டது. ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் முதல் கட்டத்தில் சுமார் 12,00,000க்கும் அதிகமான பெண்கள் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்ததாக தெரிகிறது. இதனால் இதற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அரசு விரைவில் தெரிவிக்க உள்ளது. இந்த சூழலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்படுபவர்களுக்கு எப்போது ரூபாய் 1000 வரும் என்ற அப்டேட் வெளியாகும் தேதி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது விரைவில் புதிய பயனாளிகள் இந்த திட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டு அவர்களுக்கு எப்போது முதல் 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற தகவலை அரசு அறிவிக்க உள்ளது. இதற்காக பணிகள் ஒரு பக்கம் மும்முரமாக நடந்து வருகிறது. எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் காத்திருக்கிறது. அதாவது அதிகாரப்பூர்வமாக செப்டம்பர் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் தொடர்பாகவும் புதிய பயனாளிகள் இணைப்பு அவர்களுக்கு எப்போது ரூபாய் 1000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும், எத்தனை பேர் இந்த திட்டத்தில் இணைக்கப்படுகின்றன என்ற தகவல் எல்லாம் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஏன் செப்டம்பர் 15ஆம் தேதி என்ற கேள்வி எல்லோருக்கும் எழலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் முதலாக 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று தான் தொடங்கி வைக்கப்பட்டது. அறிஞர் அண்ணா பிறந்த நாளொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இப்போது விரிவாக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி வெளியாக அதிக வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் மக்கள் அனைவரும் செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தி ஒன்று காத்திருக்கிறது. மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலரா இந்த மாதிரி செய்திகள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை செய்திகள் உங்களுக்கு டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு தேவையான டேக் பண்ணி வச்சுருக்கோம்.
உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த செய்தி என்னவென்றால், புதிய திட்டத்தில் இந்திய தபால் துறை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை நோக்கிய வளர்ச்சி. அதாவது இந்திய தபால் துறை டிஜிட்டல் இந்தியாவை நோக்கிய பயணத்தில் ஐடி 2.0 திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தபால் நிலையங்களில் பொதுமக்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் பொதுமக்களுக்கான பல சேவைகள் தபால் நிலையங்களில் கிடைக்கிறது. மொபைல் வங்கி சேவை போன்ற புதிய புதிய முயற்சிகளை இந்திய தபால் துறை ஆனது எடுத்து வருகிறது. இதில் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் சமீபத்தில் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்துள்ளது. நாடு முழுவதும் ஐடி 2.0 மேம்பட்ட அஞ்சல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் இந்திய அஞ்சல் துறை டிஜிட்டல் மாற்றத்தின் புதிய சகாப்தத்தில் நுழைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை மற்றும் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் ஜோதி ராதி சிந்தியாவின் வழிகாட்டுதலின் கீழ் தொடங்கப்பட இந்த முயற்சியானது இந்திய அஞ்சல் துறையின் டிஜிட்டல் இந்தியாவை நோக்கிய பயணத்தில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதனால் இந்த மேம்பட்ட அஞ்சல் தொழில்நுட்ப தளம் நம் நாட்டில் உள்ள 1.65 லட்சம் தபால் நிலையங்களுக்கு வேகமான, மிகவும் நம்பகரமான மற்றும் குடிமக்களுக்கு ஏற்ற நிதி சேவைகளை கொண்டு வரும் நோக்கத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அஞ்சல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கும் மையத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு மத்திய அரசின் மேகாட் 2.0 கிலோவாட்டில் இயங்குகிறது. பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் நாடு தழுவிய இணைப்பால் இந்த திட்டமானது ஆதரிக்கப்படுகிறது. இந்த திட்டம் இந்திய அஞ்சல் துறையை உலகத்தரம் வாய்ந்த பொது லாஜிஸ்டிக் அமைப்பாக மாற்று என்று மத்திய அமைச்சர் கூறியுள்ளார். ஆகையால் தொடக்கத்தில் ஆரம்ப அனுபவங்களுடன் தளத்தை செம்மைப்படுத்திய பிறகு இந்த திட்டமானது நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு 23 அஞ்சல் வட்டங்களையும் உள்ளடக்கியுள்ளது. தற்போது தபால் நிலையங்கள் மற்றும் நிர்வாக அலகுகள் உள்ளிட்ட 1.70 லட்சத்திற்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் இந்த அமைப்பில் செயல்படுகின்றன. ஒரே நாளில் 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட முன்பதிவுகளையும் 37 லட்சத்திற்கும் மேற்பட்ட விநியோகங்களுக்கும் முடிப்பதன் மூலம் இந்த அமைப்பின் அதன் விரிவான தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை நிரூபித்துள்ளது. ஐடி 2.0 திட்டம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ள நிலையில் இந்திய அஞ்சல் துறையானது ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பம் சார்ந்த சேவையானது வழங்குனராக தனது நிலையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஆகையால் இந்த புதிய தளம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற டிஜிட்டல் இடைவெளியை குறைக்கவும், நிதி உள்ளிட்டடக்கத்தை மேம்படுத்தவும், ஒவ்வொரு குடிமக்களுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சேவைகளை வழங்கவும் உதவும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை இதற்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.